இப்படி வச்சு இது பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த கையை போட்டு ஆட்டக்கூடாது. இதுக்கு நேராக அப்படி பிடிச்சி இந்த கம்பி ஆடக்கூடாது. இந்த கை தான் சுற்றணும். இந்த அழகாக தான் சுற்றுறது கரெக்டாக. சரியா? அதே போல் ஏற்றணும். அப்படி தான் இப்படி மெதுவாக ஏற்றணும். இது கொஞ்சம் கிரீஸ் செய்யணும். இப்படி சுற்றணும். இங்கே சுற்றும் போது இப்படியெல்லாம் காரை டெய்லியும் நம்ம செக் பண்ணணும். டயர் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பேட்ரி எப்படி செக் பண்ணணும். ஸோ வீல் அலைன்மெண்ட் எந்தெந்த கிலோமீட்டரில் பார்க்கணும். ஆயில் சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டரில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி எல்லாருமே கற்றுக்குறாங்க. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா டயர் எப்படி கழட்டி மாட்டணுங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஒரு வெளியூரில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அந்த டயர் கழட்டி மாட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். தேங்க்யூ. கிட்ட வாங்கப்பா எல்லாம் காரை சுற்றி நில்லுங்க. அப்படியே மழை நேரத்தில் வந்து இதாகும். மற்ற நேரம் வந்து நம்ம லாங்கில் போகும்போது நம்ம இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் இதில் வந்து எப்போதுமே தண்ணியை வந்து இருக்கணும். நம்ம இருக்கணும். இருந்துருச்சு அப்படின்னா நம்ம சாதாரண தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் போகும்போது அவங்க சோப்பாக வார வாரம் ஆகும். குவாலிட்டியான தண்ணி வச்சுருப்பாங்க. லைட்டாக நுரைய அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் போட்டிங்கன்னா தெரியும். ஓகே, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி மட்டும் மாடர்னாக மாற்றுறாங்க. ஜாக்கியை மாற்ற மாட்டேங்கிறாங்க. கார் வண்டி ஓட்டி 1 வருஷம் ஆச்சு. எல்லாருமே செய்யுங்க. பார்க்கறது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே ஒரு 10 வருஷம் மொழியெல்லாம் செஞ்சு பாருங்க. சில இடங்களில் தார் ரோடு வந்து புதுசாக போட்டிருப்பாங்க. வெயிலுக்கு வந்து தார் பொல பொலன்னு இருக்கும். அந்த இடத்துல போய் நான் ஒரு வாட்டி பஞ்சர் ஆகி இறக்குறது ஈஸியாக இருக்கேன். அப்படியே ஸ்லோ மோஷனில் இருக்கிறது. பாக்கியராஜ் சாங் போட்டுக்கலாம். நம்தான 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 தாளம் வரும்ட்டு. போதும் ஏற்றுங்க மேலே. அப்படியே ரைட்டில் சுற்று. இப்போ தான் டயரை மேலே ஏற்றுறது. இதுதான் ட்ரூ. அப்படியே சுற்றணும். சரி, பொறுமையாக சுற்று. ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க, நான் பின்னாடி முடிச்சு போட்டுறேன். அது இறக்குறது ரைட்டில். சுற்றுங்க சுற்றுங்க சுற்றுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பழக பழக சரியாகும். சால் 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 பார்த்து கை இப்படி பிடிக்கணும். வெரி குட். அப்படிதான் தண்ணி பிடிக்கணும்.